ஏன் விட்டுட்டு விட்டுட்டு வந்துடுறீங்க வேலையை? அந்த அவங்க அவங்க பண்ண சொல்ற வேலை பிடிக்கல, அதனால பண்றேன். என்ன பிடிக்குது அப்போ உங்களுக்கு? கேம் விளையாடுறது பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. இல்ல தொழிலா எது பிடிச்சிருக்குன்னு கேக்குறேன். தொழிலா இப்போ வருது, இப்பதான் ஒரு தொழில்னா என்னன்னு என்னன்னு யோசிக்கிறாப்ல. சரி, இந்த வேலை பிடிக்கல, ரைட், அந்த காரணம் கூட நான் கேட்கல. என்ன வேலை பிடிச்சிருக்கு? வேலை இப்போதைக்கு எதுவும் தெரியல. அடுத்தது அப்ப அதை தெரிஞ்சுக்கவா ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு எந்த வேலை பிடிச்சிருக்கு, எது உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு. இதுக்கு மேல படிச்சுட்டு தான் முடிவு பண்ணணும். இப்ப என்ன படிச்சிருக்கீங்க? இப்போ பிடெக் படிச்சிருக்கேன். பிடெக் படிச்சு விட்டு, பிடெக்கே பெரிய படிப்பு தானே தம்பி. படிச்ச கோர்ஸும் பிடிக்கல. படிச்ச கோர்ஸும் பிடிக்கல. இப்ப இன்ஜினியரிங் பிடிக்கல. இப்ப என்ன படிக்க போறீங்க? கேம் டிசைனிங் படிக்க போலான்னு இருக்கேன். கேம் டிசைனிங் இல்ல, கேம் டிசைனிங் படிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வேலை ட்ரை பண்ணலான்னு இருக்கு. ஒரு 3-4 கேமிங் கம்பெனி பேர் சொல்லுங்க. உங்களுக்கு கேம் ஆடுற ஆசை தான் இருக்கு. ஆக்சுவலா கேம் டிசைனிங்ல உங்களுக்கு ஆசை இல்லை. படம் பார்க்கறதும் படம் எடுக்கிறதும் ஒண்ணு இல்லை, ரெண்டையும் நீங்க வித்தியாசம். என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குங்க. இன்றைக்கி 2K கிட்ஸு தான் கேமில் வந்து ரொம்ப அடிக்ட் ஆகிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருந்தா, இங்கே 90s கிட்ஸ் 80s கிட்ஸ் நண்பர்கள்லாம் வந்துட்டு கேமில் அடிக்ட் ஆகிட்டு 30 வயசுக்கு மேலேயும் எனக்கு கேம் விளாட தான் பிடிச்சிருக்கு, எனக்கு எந்த வேலையும் செய்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, கேம் டிசைனிங் படிக்க போகிறேன் அப்படின்ட்டு கேம் விளாட்றத பற்றியே சொல்லிகிட்டு இருக்காரு. ஆனால் என்ன சொல்கிறதுனே தெரியல. அதுக்கு கேம் எந்தளவுக்கு அடிக்ட் ஆகிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்குது அப்படின்ற பாருங்கள். கேமை வந்து இன்றைக்கி வந்து லைஃபாகவே நினச்சிக்கிட்டு இருக்கேன். உடனே கேம் ஏதாவது ஒரு ஐடி மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகி போய் அப்படியே சாகிற நிலைமைக்கு போயிடுறாங்க சில பேர். அந்தளவுக்கு இன்றைக்கி அடிக்ட் ஆகிட்டு கொண்டு போய்கிட்டு இருக்கு. பார்க்கும்பொழுது இவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் நம்மளுக்கு லைஃப் அப்படின்னு நினச்சிக்கிட்டு, அது இல்லைன்னா ஒரு 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 இதனால தான் அவங்க வந்து ரீசார்ஜ் பிளான்லாம் வந்து அதிகமாக வந்து இன்றைக்கி ரேட்டு ஏறினதுக்கு காரணமே வந்துட்டு நிறைய பேர் கையில் மொபைல் இருக்குது. மொபைலில் அந்த கேம் ஆப் இல்லாமல் யான் டைமே இருந்திருக்காது. நிறைய பேர் வந்து கேம் ஆப்பை தான் வச்சுக்கிட்டு அதுக்காக ரீசார்ஜ் பண்ணுறதுக்காண்டி வீட்டில் உள்ளவர்கள்ட்டெல்லாம் கேட்டு பிடிங்கி எடுத்து காசை வாங்கி ரீசார்ஜ் பண்ணுறாங்க. இன்றைக்கி கேம் எந்தளவுக்கு அவங்களுக்கு ஏற்றி அப்படி கொண்டு போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 30 வயசு 29 வயசு 30 வயசு பயிற்சிகள்லாம் வந்துட்டு கேம் விளாட்றத கொஞ்சம் நிப்பாட்டுங்கடா. உடனே போய்ட்டு அடிக்ட் ஆகிட்டு அதில் உள்ள போய்ட்டு அதிலே போய் எனக்கு ஒர்க் பண்ண பிடிக்கல, எனக்கு கேம் விளாட தான் பிடிக்குது அப்படின்ட்டு வெக்கமே இல்லாமல் சொல்கிறது. ஏன் அப்படிலாம் பண்ணுறீங்க? அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை செட்டில் பண்ணுறதுக்கான வழியை பார்க்கணும்டா. நீ 30 வயசு ஆயிடுச்சுன்னா உனக்கு வந்து குடும்ப உறுப்புகள் நிறையா இருக்குது, நீ சம்பாதிக்கணும், உழைக்கணும். அதுக்கேற்ற மாதிரி லைஃப்பை வந்து செட்டில் பண்ணிக்க பார்க்கணும். இந்த மாதிரி கேம் விளாண்டுக்கிட்டு நான் விளாட்டுத்தனமாக சில்லித்தனமாக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க கேம் விளாண்டுக்கிட்டு. ஒரு 30 வயசான ஆண்மகனுக்கே இந்த நிலமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 20-25 வயசு பையலாம் கேமில் வந்து அடிக்ட் ஆகி போயிட்டுருக்காங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அப்போ லைஃப்பில் வந்துட்டு கிடைக்கிற கொஞ்ச நேரத்தை கூட கேம் விளாண்டி அதில் கேம் விளாடி என்டர்டெயின்மெண்ட்டை பண்ணலாம், ஒரு நேரத்தை ஓட்டலான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பொறுப்புகளை வந்து நினச்சி பார்க்க மாட்றாங்க. இப்போ கேமுன்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே அவங்களுக்கு தெரியலை. அது வந்து லைஃப் மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க.